இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்கிட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லைனா உங்களை மாதிரி என்னால் பண்ண முடியுமா, நீங்கள் ஒரு நிறைய கேபிட்டல் வச்சுருப்பீங்க, எங்ககிட்ட அந்த கேபிட்டல்லாம் இல்லை, ரெண்டாவது கான்ஃபிடன்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்கு கேட்குறீங்க. அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய டவுட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக ஒரு 7 வருடமாக ஒரு 5 வருடம் மேலேயே நான் டெய்லி லைவ் போட்டுட்ருக்கேன், ஒரு நாளும் விடாமல். உள்ளது உள்ளபடி, லாபம்னா லாபம், நஷ்டம்னா நஷ்டம். அதில் நமக்கு எந்த விதமான ஒரு கூச்சமோ இல்லை எந்த தயக்கமோ இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னா, நான் இருக்கிறது போடுறது. ஏன்னா நம்ம சும்மா சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு செட் ஆகாது. நாம் செயலில் காட்டணுன்றது தான் நம்முடைய ஒரு பாலிசி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போது ஃப்ரெஷர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் போட்டு யூஸ் பண்ணுறவங்க, நான் எப்படி பண்ணணும்னு தெரியல சார், ரொம்ப ரொம்ப கவலைப்படுறீங்க. அது கவலைலாம் இல்லை. ட்ரேடிங்கிறது உண்மையிலே சொல்ல போனால் ரோபோவோ ஸ்ட்ராட்டஜியோ இல்லை சார்ட்டோ எந்த ஒரு விஷயமே கிடையாது. ட்ரேடிங்கிறது நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரேடிங். ஏன்னா இந்த ட்ரேடிங்னால ஏதாவது நம்மளால் அந்த வரக்கூடிய அவுட்கம்மை மாற்ற முடியுமா? கீழே போகிற மார்க்கெட்டை மேலே போக வைக்க முடியுமா? இல்லை மேலே போகிற மார்க்கெட்டை கீழே கொண்டு வர முடியுமா? எதுவுமே முடியாது. நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று, நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படணுன்றதை மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும், தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, 3000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்க, இல்லை ஓரளவு ரிஸ்க் நிறுத்திடுறீங்க அப்படின்றீங்க. உண்மையிலேயே நான் செய்கிற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் ப்ராக்டிஸ் பண்ணி மனதளவில் தயார்படுத்தினீங்கன்னா, சாதாரண 1 லட்சமே போதுமானது. 1 லட்சமோ இல்லை 50,000 கூட போதுமானது. 1 லட்சம் கூட சாதாரணமாக வச்சு நம்ம தாராளமாக டபுள் பண்ண முடியும். ரொம்ப பயங்கரமாக 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், இதெல்லாம் தேவையே கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மார்க்கெட்டுன்றது பியூர்லி மணி மேனேஜ்மெண்ட். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோ சார்ட்டோ ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே கிடையாது. யாருக்குமே அந்த வக்கு கிடையாது. எனக்கும் அந்த வக்கு கிடையாது. எனக்கு அந்த நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி போகும் மார்க்கெட்டு, கீழே போகும், அதெல்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் சும்மா பேச்சு பொய். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் எவ்வளோ வச்சு நான் இந்த ஃபினான்ஷியல் இயரை ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப பின்னாடி கதையெல்லாம் போவேன்னா, இப்போ போன மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ கேபிட்டல்லேருந்து நான் டெவலப். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 31 நம்ம ஃபினான்ஷியல் இயர் எண்டு க்ளோசிங்கு. ஸோ நம்ம ஏப்ரல்லேருந்து புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் புது கணக்கு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். இதுவரையும் நம்ம எப்படி ரோபோவில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, இது டெடிக்கேட்டடாக ரோபோக்காகவே நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட் எல்லாருக்குமே தெரியும். எல்லா டெய்லி வீடியோலையும் இந்த நெக்ஸ்ட் காட்டுவேன், அந்த கிளைண்ட் ஐடிலாம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். நான் என்ன பண்ணுறேன் இப்போ, ஜஸ்ட் இது உங்களுக்கு புரிதலுக்காக தான் பாட் லாகின் பண்ணுறேன். நம்ம கிளைண்ட் ஐடி போட்டுக்குவோம். யூஸ்வலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளைண்ட் ஐடி தான். கிளைண்ட் ஐடி லாகின் பண்ணிடும். ஏன்னா இது லாகின் பண்ணால் இந்த நெக்ஸ்ட் லாக் அவுட் ஆகிடும். ஸோ பரவாயில்ல, நான் அதை லாகின் பண்ணுறேன். சாரி, கிளைண்ட் ஐடி போட்டுக்கிறோம். பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிறோம். லாகின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ போட்ட உடனே லாக் அவுட் ஆகிடும். இந்த 2FA போட்ட உடனே டீலர் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம பேக் ஆஃபீஸ் போய்க்கலாம். ரைட், இது நம்ம பேக் ஆஃபீஸ். இப்போ நான் லெட்ஜர் கிளிக் பண்ணுறேன். 1/4/2022 என்னுடைய கேபிட்டல் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1/4 ஏப்ரல் மாதம் 1,13,000 ரூபா, 1,13,134 ரூபா. அதுலேருந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நான் இது இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதில் காட்டக்கூடிய ப்ராஃபிட்டும் நம்முடைய
நான் டெய்லி போடுற வீடியோவும் 95% மேட்ச் ஆகும். ஒரு 5% கண்டிப்பா டீவியேஷன்ஸ் இருக்கலாம். சில டைம்ல நான் என்னுடைய நம்ம ஸ்கேல்பிங் மூலமா 1-2 ஆர்டர் போடலாம். ஸோ ஒரு 5% டீவியேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு வரையும் நான் ஒரு 50 நாள் பண்ணியிருக்கேன்னா, ஏப்ரல் ஒரு 25 நாள், மே ஒரு 25 நாள், ஜூன் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு 50 நாள் பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 நாள் 6 நாள் கண்டிப்பா வந்து டிஃபரன்சஸ் இருக்கலாம். தவிர 95% நான் என்ன டெய்லி பண்றேனோ அது அப்படியே நான் பேக் ஆஃபீஸில் காட்டுறேன். உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா தொடர்ந்து 3 நாள் நமக்கு லாபம் 3000 சில்லறை நம்ம எடுத்தோமா, அதனுடைய 3000 3ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி நேரம் நம்ம ரிவர்ஸ்லேருந்தே போவோம், கீழே வருவோம். அதுக்கு முன்னாடி எப்போ நமக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 31 30 27 26 அது வரை தொடர்ந்து லாபம் தான். நம்ம சேனலுடைய இதுலையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த சேனல்ல ஸ்டாப் லாஸிட்னா ஸ்டாப் லாஸிட் போட்டிருப்பேன் பாருங்க. போன வாரம் 2 நாள் ஸ்டாப் லாஸ் இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரையும் பாருங்க நியூட்ரல் டேன்னு ஒரு நாள் போட்டிருக்கேன். என்னைக்கு இது, அந்த நியூட்ரல் டே தான் இந்த இதில் காட்டியிருக்கோம் பாருங்க. ஒன்றுமே இருந்திருக்காது, வெறும் 85 ரூபா இருந்திருக்கும் 27ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 4500 ரூபா ப்ராஃபிட்டு. தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஆச்சு இல்லையா, 9 10 எனக்கு தெரிஞ்சு அந்த 9 10 வீடியோ இதில் இருக்கு. பாருங்க, ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ். ரொம்ப டீட்டெயில் வேணும்ன்றவங்க வீடியோ போய் பார்த்து கூட பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் அதுக்கு முன்னாடி பாருங்க தொடர்ந்து ப்ராஃபிட், தொடர்ந்து ப்ராஃபிட். எப்போ வரையும், நேரா எப்போ வரையும், அதுக்கு முன்னாடி எப்போ நமக்கு 6-5 அதாவது 6 மே 9 மே சாரி 9 மே 10 மே இந்த 2 நாள் நமக்கு லாஸ் வந்தது. 9 மே 10 மே 2 நாள் லாஸ் வந்தது. அந்த 9 மே 10 மேல பாத்தீங்கன்னா நான் அதை காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த ஸ்டாப் லாஸ் ரிக்க ஹிட் ரிக்கவர்டு 80% லாஸ் டு 100% 80% லாஸ் ரிக்கவர்டுன்னு போட்டிருக்கீங்களா. இந்த 2 நாள் இந்த 9 10 அந்த 9 10 பாத்தீங்கன்னா மே மாசம் ஒரு நாள் வந்து 9ஆம் தேதி லாஸ் வந்து ரிகவர் பண்ணது 1700 ரூபாய் ரிகவர் பண்ணிருப்பேன். அது 2000 ரூபாய் புரோக்கரேஜோட போயிருக்கு மைனஸ். 10ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5% டீவியேஷன் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுல நான் ப்ராஃபிட்டாவே கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த 10ஆம் தேதி நினைக்கிறேன், ஆமா 10ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாஸே இல்லை. இது எல்லாமே வீடியோல இருக்கும். ஒரு சில நாள் வந்து லாஸ் ரிகவர் கூட பண்ணிருக்கலாம், பட் எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாமே இதுல இருக்கு, வீடியோல இருக்கு, என்னென்னைக்கு எவ்வளவு இருக்குன்றது இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் இட்டு, இது ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் இட்டு. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 30 ஏப்ரல் 20 ஏப்ரல் 20 ஏப்ரல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அந்த 20 ஏப்ரல் கூட இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, 20 ஏப்ரல் 588 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட். சரியா, இதுல நான் 2 3 5 4 டிவியேஷன் தான் இருக்கும்னு சொன்னேன். ஒரு டிவியேஷன் 9 10ல ஒரு நாள் லாஸ் வந்தது, நான் ரிகவர் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது டிவியேஷன் 22ஆம் தேதி 27,827 ரூபாய் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ரோபோலலாம் ப்ராஃபிட் எடுத்தேன். அன்னைக்கு என்னுடைய பெரிய அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டுக்காக இதுல போட்டேன். பட் எனக்கு லாஸ் தானே சொல்ல முடியும், அது லாபம்னு சொல்ல முடியாது. இதுல என்ன இருக்கோ அதுதானே உண்மை. ஸோ இருந்துட்டு போகுது, அன்னைக்கு ஒரு நாள் லாஸ் இருந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி லாஸ் வந்திருக்கு. அன்னைக்கு பாருங்க வெறும் 588 ரூபா 20ஆம் தேதி லாஸ் வந்தது, அன்னைக்கு அதை ப்ராஃபிட்டா மாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி லாஸ் வந்து 588 ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுலயும் போட்டிருப்பேன், நான் நம்ம சேனல்லையும் 20ஆம் தேதி லாஸ்ன்னு போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி பெரிய லாஸ் எதுவும் இல்லை. இந்த இடத்துல இந்த 1,16,000 ரூபாய் கணக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இது குவார்டர்லி பே அவுட் போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியுது. ஆஸ் பர் ரூல் பிரகாரம் போட்டிருக்காங்க. அதை உடனே நான் திரும்ப வந்து 1,16,000 உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு உண்டான இது 25 ஏப்ரல். ஸோ இந்த பெரிய லாஸ்ன்றது 27. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 588 ரூபா லாஸ் ஆனது இதில் இருக்கு, பதிவு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா லாஸ், ஒரு 1000 ரூபா லாஸ், ஒரு 3,000 ரூபா லாஸ். டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 7 நாள் தான் லாஸ் இருக்கும் மொத்தமாக. ஆஸ் பர் ரோபோ போனது எல்லாமே 3,000 ரூபா லாஸ். அதை 3,000 தான் இருக்கும். ஒரு நாள் 27,000 ரூபா நான் வந்து வேணுன்ட்டுமே நான் வந்து
வேற பெரிய அக்கௌண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதில் போட்டு நான் லாஸ் பண்ணது. அப்படி இருந்தும் நான் 1,13,000 சில்லறையில் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்படி இருந்தும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2,02,126 கிட்ட நான் லாபத்தில் இருக்கேன். சராசரியாக சொல்ல போனோம்னா ஒரு 92,000 90,000 கிட்ட நான் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கேன் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள. எவ்வளோ? வெறும் 1,13,000 1,20,000 கேபிட்டல் வச்சு இப்போ நான் தொடர்ந்து 2 மாசத்துல 80,000 மேல ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். நான் யூஸ்வலா இது மாதிரி தான் பண்றது வழக்கம். ஒவ்வொரு ஏப்ரல் மாசமும் பே அவுட் போட்டு ஸ்டார்டிங் வந்து சின்ன கேபிட்டல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டபுள் பண்ண நான் ரிஸ்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க கொஞ்சம் கூட எடுக்கலாம். ஏன்னா நம்ம கேபிட்டலோட லாபத்தில் தானே இருக்கோம், தாராளமாக எடுத்துட்டு போகலாம். இதுதான் என்னுடைய பாலிசி. முன்னாடி இருந்த லாபத்தை பணைய வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 1 lakh கேபிட்டலா அதை டபுள் பண்ணிடணும். டபுள் பண்ண உடனே அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ரிஸ்க் எடுத்து பண்ணணும். இவ்வளோதான். என் ஸ்டேட்மெண்ட்டே காட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நான் என்ன பண்ணியிருக்கணும் அதுதானே நமக்கு. இது எல்லா பதிவுமே என்னென்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ இது எல்லாமே நமக்கு உள்ள வீடியோ இருக்கு. வீடியோ இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. உள்ளுக்குள்ள 6,000 எடுத்தது, 3,000 2,000 என்ன ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கலாம். இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2,000 3,000 லாஸ்ன்னு புக் பண்ணியிருப்போம், அன்னைக்கு லாபம் இருக்கலாம். ஒரு சில இடத்துல 3,000 லாபம் புக் பண்ணிருக்கலாம், ஒரு கூட வந்து ஒரு 1,000 ப்ராஃபிட் இருக்கலாம். ஆனால் 95% என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுவும் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 95% மேட்ச் ஆகிடும். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதில் கொஸ்டின் வந்து இங்கே வந்து பெரிய கேபிட்டல் வேணும் இல்லை ப்ராப்பராக பண்ணணும் அது கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் பெரிய பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி தெரியணும், மார்க்கெட்டை பற்றி தெரியணும், பயங்கரமான வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணுன்றது 1008 அந்த இண்டிகேட்டர்ஸை போட்டு நம்ம குழப்பிக்கணும், இதெல்லாம் கிடையாது. முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னா, சிம்பிள் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான பொசிஷனல் சைசிங், இது மட்டும்தான் இந்த வியாபாரம். மற்றது எதுவுமே அப்புறமா தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், ரோபோ ஆகட்டும், சார்ட் ஆகட்டும், எதாகட்டும். ஸோ அதை எப்படி ப்ராப்பராக பண்ணோன்றதை மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். அதை தான் நாமளும் வலியுறுத்துகிறோம். ஸோ நாம் சொல்லக்கூடிய இந்த சில வழிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. ஒரு மாதம் ஆனால் கூட அதை நிதானமாக ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக லாபம் என்பது வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஆர்ட், இது சயின்ஸ் கிடையாது. ஒரு சயின்ஸாக இருந்ததுன்னா இதை எடுத்து இது பண்ணுங்க, இதுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிடலாம். இது ஆர்ட்னு வரும்போது ஒவ்வொருவருக்கும் அதுக்கு தேவையான டைம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் நார்மலாக இருப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் பயம் இருக்கும், ஃபியர் இருக்கும், கிரீட் இருக்கும். ஒருத்தர் மனுஷனும் வந்து ஒரு யூனிக் தனி ஒரு ஒரு முக்கியமான ஆளுங்க. ஒரு மனுஷனும் வந்து ஒரு யூனிக்கான பர்சன். ஸோ நாம் சொல்ல வர்றது ஒருத்தவங்களும் அவங்களுக்கு வர வரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக பண்ணாலே போதுமானது. இந்த கேபிட்டலை பற்றிலாம் பயம் தேவையில்லை. ஏன்னா நான் லைவ்ல காட்டியிருக்கேன். 1 lakhலேருந்து நான் 2 lakhs ஆக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 மாதம் தான் போதும். 40 ட்ரேடிங் செஷன் நான் ஆக்கியிருக்கேன் தொடர்ந்து. என்னுடைய டோட்டல் ஸ்டேட்மெண்ட்டே நான் காட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரையும். நான் இது வரையும் என்னைக்குமே நான் இது மாதிரி பண்ணதில்லை. பட் ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரணும் நம்ம வந்து ஒரு புதுசாக வரவங்களுக்குன்றதுனால நான் இதை காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரேடிங்கிறது இதுதான். சார்ட்டோ டூலோ டெக்னிக்கோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுது கணிக்கிறதுக்கோ அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குது கணிக்க தெரியாது. களத்தில் இறங்கி என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுட்டு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.